ஹாய்ங்க. இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். சம்மரில் மாங்காய் சீசன் இல்லைங்களா? மாங்காய் பச்சடி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெங்களூர் மாங்காய் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செவந்த மாங்காய் இருக்கு இல்லைங்களா? இதில் நல்லா தோல் சீவி நல்லா ஃப்ளெஷியாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மை கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி மாங்காய்லாம் பச்சடி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் சீவினோங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்ல பீசஸ், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் போட்டுக்கிட்டு, நம்மளுக்கு வெங்காயம் தேவையான அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு, நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம். பாகு வெல்லம்னு கேட்ட அக்கா கொடுப்பாங்க. அந்த வெல்லத்தில் ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி பாகு எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு இந்த தேங்காய் திருகல் ஒரு ஸ்பூன் நெய்யில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துடுறோங்க. அப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு, தாளிப்பு பருப்பு, ஜீரகம் இது 3 மட்டும் போடுறோம். இப்போ உங்களுக்கு நிறைய நாள் வேணும்னா இது போடுங்க. இன்றைக்கே சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னா கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கலந்துக்கலாம். இதை தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துட்டு, வதக்கின அப்புறம் இந்த மாங்காவை வதக்கணுங்க. நல்லா வதக்கி மஞ்சள் பொடி, நான் அன்னபூர்ணா சில்லி பொடி யூஸ் பண்ணுறேங்க. இந்த அன்னபூர்ணா சில்லி பொடி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா குக்காகி வரும்போது இந்த வெள்ளை பாகு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்ச இந்த தேங்காய் திருகல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம இறக்கி வச்சுருவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி லைட்டாக பாகு எடுத்து பண்ணோம்னா இந்த மாதிரி ரொம்ப கலராக நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இது நிறைய நாள் வரும், 1 வீக் வரும் கெடாமல். இப்போ அன்னைக்கே பண்ணணும்னா நீங்கள் நல்ல பச்சை கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் கலந்து போட்டு அது வேறு டேஸ்ட் வரும். இப்போ இந்த டேஸ்ட்டில் வேணும்னா 1 வீக் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரெஷ்ஷப் பண்ணி கூட சாப்பிட்லாம். பச்சை கருவேப்பிலையை நல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பொரியட்டோம்னு இதில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.